ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் NMK. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இப்போ ஃபஸ்ட் நம்ம பின்பக்கம் உயரம் வரைஞ்சிக்கணும். இங்கே பாருங்கள், பின்பக்கம் உயரம் வரைஞ்சிக்கணும். எனக்கு வந்து 13 இன்ச்சு இருக்குது. பின்பக்கம் உயரம் வந்து 13 இருக்குது. 13 + 1 தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 14 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். பின்பக்கம் உயரம் வந்து 13 இருக்குது. எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவோ அந்த அளவோட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் தையலுக்காக. ஷோல்டர் அரை இன்ச்சு பிடிப்போம். கீழே நம்ம இதுக்கு கழுத்துக்கு அரை இன்ச்சு போகும். இடுப்பு சைடு நம்ம எக்ஸ்ட்ரா துணி வச்சு மடிப்போம் இல்லையா, அதுக்கு ஒரு அரை இன்ச்சு போகும். ஆக 1 இன்ச்சு விட்டுக்கணும். நம்மளுக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவோட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கணும். எனக்கு 13 இருக்குது. நான் கீழே 5/4 கைக்குழி மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த பக்கம் பாடி சுற்றளவு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனில் அங்கேருந்து மேலேருந்து 5/4 மார்க் பண்ணி அது ஒரு லைன் போட்டு பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுருக்குங்க. பாக்ஸ் போட்டு விட்டுட்டு நம்ம வந்து கைக்குழி வளைவு கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கணும். 1.5 இன்ச்சு பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணும்போது வளைவுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு வளைவு போட்டு விட்டுருக்கேன். நம்ம வளைவு போடும்போது 1.5 இன்ச்சுக்கு வளைவு போடணும். கட் பண்ணும்போது கொஞ்சம் இறக்கி ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். அது ஏன்னா அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் வரும். நமக்கு கைக்குழி இது தைக்கும் போது கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம அதை 1/4 இன்ச்சு கொஞ்சம் இறக்கி கட் பண்ணுறோம். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு வளைவு வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணும்போது 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். இருங்க, நான் கட் பண்ணிக்கிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு கட் பண்ணியாச்சு. இனி அடுத்த வீடியோவில் எப்படி ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.